காலை மன்னா மார்ச் 31. தேவன் நம்ப தகுந்தவர். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. எபிரேயர் 10:38. இங்கிலாந்தில் உள்ள பிரிஸ்டல் என்னும் இடத்தில் தேவ மனிதராகிய ஜார்ஜ் முல்லருக்கு அனாதைகளின் இல்லம் ஒன்று இருந்தது. அதில் அவர் 1500 பிள்ளைகளை போஷித்து பராமரித்து வந்தார். அவ்வில்லம் விசுவாசத்தால் மாத்திரமே நடத்தப்பட வேண்டும் என்பது முல்லரின் மிக கண்டிப்பான கட்டளையாயிருந்தது. யாரிடமும் பண உதவியை கேட்கக்கூடாது என்றும், மறைமுகமாக கூட தங்களது பண சம்பந்தமான தேவைகளை ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்தக்கூடாது என்றும் அவர் தன்னிடம் அங்கு பணிபுரிவோருக்கு கற்பித்திருந்தார். ஒரு நாள் காலையில் அனாதைகளின் இல்லத்தில் ஆகாரம் அறவே இல்லை எனவும், ஏதாவது பணம் அப்போது கிடைத்தாலும் கூட சந்தைக்கு சென்ற பொருட்களை வாங்கி வந்து உணவு சமைத்து முடிப்பதற்குள்ளாக குழந்தைகள் மயக்கமடையக்கூடும் எனவும் ஜார்ஜ் முல்லருக்கு அறிவிக்கப்பட்டது. அவர் ஜெபித்துவிட்டு குழந்தைகளை வழக்கம் போல் ஆகாரத்திற்கென வரிசையில் அமர செய்யும்படியாகவும், சாப்பிடும் தட்டுகளை அவர்களுக்கு விநியோகிக்கும்படியாகவும் தனது பணியாட்களிடம் கூறினார். பின்பு தேவன் அளித்த உணவிற்காக அவரை ஸ்தோத்தரிக்கும்படி பிள்ளைகளுக்கு கூறப்பட்டது. விடுதியில் ஆகாரம் இல்லாத நெருக்கடியான சூழ்நிலையை அறிந்திராத அப்பிள்ளைகள் உற்சாகமாக தேவனை ஸ்தோத்தரிக்கலாயினர். அந்த க்ஷணப்பொழுது தானே அனாதைகளின் இல்லத்தின் கதவை ஒருவர் தட்டி, அது ஜார்ஜ் முல்லர் அவர்களின் அனாதைகளின் இல்லந்தானா என வினவினார். உணவு பதார்த்தங்களால் நிறைந்த பாத்திரங்களை சுமந்து வந்த குதிரை வண்டி ஒன்று வாசலில் நின்று கொண்டிருந்தது. அவ்வுணவு பதார்த்தங்களை எங்கே இறக்கி வைப்பது என அம்மனிதன் கேட்டார். அவற்றை எங்கும் இறக்கி வைக்க வேண்டாம் என்றும், நேரடியாகவே அவற்றை பிள்ளைகளுக்கு பரிமாற வேண்டும் என்றும் ஜார்ஜ் முல்லர் தன் பணியாட்களிடம் கூறினார். அன்று அது அவர்களுக்கு மிக அருமையான அருஞ்சுவையான விருந்தாக அமைந்தது. நடந்தது என்னவென்றால், அருகாமையில் இருந்த ஊரில் திருமண வரவேற்பு விழா ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. தம்பதியரில் ஒருவருடைய உறவினர் ஒருவர் திடீரென மரணமடைந்ததால் அந்த வரவேற்பு விழாவை அவர்களால் நடத்தக்கூடாமற் போயிற்று. சமைத்த உணவை என்ன செய்வதென எண்ணி அவர்கள் திகைத்துக் கொண்டிருந்த போது, ஜார்ஜ் முல்லரின் அனாதைகளின் இல்லத்தை குறித்து அறிந்திருந்த ஒருவர் அவ்வுணவை அங்கு அனுப்பி வைக்குமாறு ஆலோசனை கூறினார். தேவன் நம்ப தகுந்தவர் என்பதை உலகிற்கு நிரூபிக்கவே விசுவாசத்தால் குழந்தைகளை போஷித்து பராமரிப்பதற்கான சகல பிரயாசங்களையும் தான் மேற்கொண்டிருப்பதாக ஜார்ஜ் முல்லர் ஒருமுறை கூறினார். அன்பான நண்பரே, உமது அனைத்து தேவைகளுக்காகவும் கர்த்தரில் நம்பிக்கை வைப்பதற்கு நீர் கற்றுக்கொண்டிருக்கிறீரா? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்பதே வேதாகமத்தின் மைய பகுதியில் உள்ள வசனமாகும். நீர் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்க விரும்பினால் தேவனுடைய வார்த்தையின் மையத்திற்கு செல்லுவீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Morning Manna, March 31st, 2026. God can be trusted. The just shall live by faith, but if any man draw back, my soul shall have no pleasure in him. Hebrews chapter 10, verse 38. In Bristol, England, George Muller had an orphanage for 1,500 children. It was Mr. Muller's strict order that the orphanage be run by faith. His staff members were not to ask anyone for money or even indirectly reveal to anyone the need for money. One morning, Muller was informed that there was absolutely no food in the orphanage, and that even if they were to receive some money right then, by the time they made purchases and cooked the food, the children would faint. Muller prayed and told his staff to make the children sit in rows as usual and serve the plates. Then he asked the children to praise God for the food God had given them. The children, not knowing the crisis, praised God enthusiastically. That very moment, someone knocked at the gate of the orphanage. A horse cart loaded with food was at the gate, and the man wanted to know where he had to unload the food. George Muller told his staff to serve the food right away. That day, they had a delicious feast. What had happened was that a marriage reception arranged in a neighboring village
had been cancelled, and someone who knew George Mueller's orphanage had suggested that they send the food there. George Mueller remarked that he was taking all the trouble to feed the children by faith because he wanted to prove to the world that God can be trusted. Dear child of God, have you learned to trust in the Lord for all your needs? The central verse in the Bible is, "It is better to trust in the Lord than to put confidence in man." Psalm chapter 118, verse 8. If you want to be in the center of God's will, go to the center of God's Word. May God bless you.